போன வாரம் தியானித்த அதே வேத பகுதி தான் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இன்னும் 2 காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தர் நடத்துகிற பிரகாரம் நம்ம அந்த செய்தியை கேட்போம். கர்த்தர் பேசுவார், உங்களோட கூட பேசுவார். நிச்சயமாக காத்துருங்க, இருதயத்தை செவியை எல்லாம் திறந்து வைத்து காத்துருங்க. கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவார். மத்தேயு 26:41 தியானிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 26 verse 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே, அதை தான் நம்ம டாப்பிக்காக வச்சு பார்த்துட்ருக்கோம். வாட்ச் அண்ட் ப்ரே. நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வசனத்திலே ஆன்சர் இருக்குது. அப்போ தான் நம்ம சோதனைக்கு உட்பட மாட்டோம். சோதனை எதுவும் வராதுன்னு கிடையாது, சோதனையெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு உட்படுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. சோதனைக்கு உட்படாமல் சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு இது ஒரு ரீசன். சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்புறம் இன்னொரு காரியம் லூக்கா 21:36 எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் கடைசி நாட்களில் நிறையா சம்பவங்கள், நிறையா பூமி அதிர்ச்சி உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும், கலகங்கள், உண்மை இல்லாமல் இருப்பாங்க, துரோகம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ நிறைய காரியங்கள் கடைசி நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் நம்ம மத்தேயு 24வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அங்கேயும் லூக்கா 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு, இதுகளிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, கடைசி நாட்கள் நடக்கிற அந்த சம்பவங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் யூ ஷுட் வாட்ச் அண்ட் ப்ரே அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் அப்படி சொல்கிறார். ஸோ வாட்ச் அப்படிங்கிற அந்த வேர்டில் இருந்தால் அதை ஒரு அக்ரானிமாக எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஆனால் வாட்ச் அண்ட் ப்ரே பண்ணுறவங்களாக இருக்கிறோமா, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ அந்த வாட்ச் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு காரியத்தை நம்மளுக்கு குறிக்குது. அந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி கவனமாக இருந்தால் தான் நம்ம பண்ணுகிற ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். ஸோ முதலாவது லெட்ரு W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ட்ஸ் அப்படி சொன்னேன். வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கண்டதையும் பேசிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். நீ வாயை அடக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஹல்லேலூயா. ஸோ நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப ஒரு கேரக்டர், ஒரு நாவலில் ஒரு கேரக்டர் வரும், வாட்டர் ஃபால் ரெங்கம்மா அப்படின்னு. ஒரு இந்தியன் ரைட்டரு ஒரு நாவல் எழுதியிருப்பார். அவர் வாட்டர் ஃபால் ரெங்கம்மா, அந்த கேரக்டர் பேர் என்னது, வாட்டர் ஃபால் ரெங்கம்மா. ஏன்னா வாட்ரு எப்படி கலன்னு ஊற்றுதில்ல, அதே மாதிரி இவங்க வாய் கலன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கும், வாய் மூடவே மூடாது. ஸோ அதான் வாட்டர் ஃபால் ரெங்கம்மா. அந்த அம்மா வந்துச்சுன்னா போதும், இடமே ஒரே கலகலப்பாக மாறிடும், ஒரே கிண்டல் கேலி, ஒரே சிரிப்பு, இதாக தான் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம. அதுவும் குறிப்பாக ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி வாட்டர் ஃபால் ரெங்கம்மாவா என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ அது பரிசுத்த ஸ்தலம். ஸோ அதில் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால் we should be very careful to speak. we should speak wisely. நம்ம ரொம்ப ஞானமாக என்ன பண்ணணும், பேசணும். சீர்கேடான வீண் பேச்சுகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எதை குறித்து நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னேன். அது என்னென்னா நற்செய்தி. ஹல்லேலூயா. நம்ம கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க கூடாது. அப்போஸ்தலர் 4:20 ஆக்ட்ஸ் சாப்டர் 4:20 வாட் நாட் டு ஸ்பீக் அப்படின்னா, நம்ம ஒரு நான் ஸ்டாப்பாக நம்ம பேசிகிட்டே இருக்கலாம்னா எதை குறித்து பேசலாம், கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாது. எதை கண்டது எதை கேட்டது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ அவங்க கண்டாங்க, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. ஹல்லேலூயா. சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டாங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்டாங்க. The disciples of Jesus Christ saw Jesus Christ and heard Jesus Christ. ஹல்லேலூயா. அவரை பார்த்தாங்க, அவரோட வார்த்தையை கேட்டாங்க. அதை குறித்து we should not
ஸ்டாப் டாக்கிங் அபவுட் தட். ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம வந்து பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். மற்ற நேரம் வந்து நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சங்கீதக்காரர் 39ஆம் சங்கீதம் சாம்ஸ் 39 1 and 2 வந்து சொல்கிறாரு, ஐ கெப்ட் சைலன்ஸ் அப்படி சொல்கிறார். நான் வந்து ஐ கெப்ட் குவைட் அப்படி சொல்கிறார். நான் வந்து நலமானதை கூட பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படி சொல்கிறார். சில நேரம் வந்து அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. we should maintain silence about everything, whatever happens around us, we should keep silent. நம்ம எது நடந்தாலும் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வந்து இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஸோ அது அப்படி தாவீதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமான வார்த்தைகளை வந்து பேசினா ஆண்டவர் அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். எல்லாம் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு கெட்ட வார்த்தைகள், ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகள், எல்லா வார்த்தையும் பேசி சீர்கேடான வீண் பேச்சு. பைபிளில் வந்து கிளவி பேச்சுன்னெலாம் வேற போட்டிருக்கு. பைபிளில் ஒரு இடத்துல என்ன இருக்குது, கிளவி பேச்சு. திண்ணையில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த காலத்துலலாம் கிளவி பேச்சு வந்து பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, கதை விடுவாங்க. ஸோ கிளவி பேச்சும் அப்படின்னு பைபிளில் வந்து என்ன பண்ணுறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் இதுக்கெல்லாம் விலகி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேச்சுக்களுக்கு நம்ம வந்து விலகி இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சோம்னா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பேசணும். இன்னொன்று முக்கியமான ஒரு காரியம், சங்கீதம் 19:14 வாசிச்சிங்கன்னா, சங்கீதம் 19:14 ஏன் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும். let the words of my mouth and the meditation of my heart be acceptable in your sight, O Lord அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய இருதயத்தின் தியானம் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் பிரியப்படுகிற விதமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படி சொல்கிறார். ஸோ நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நம்முடைய வாயின் வார்த்தைகளில் ஆண்டவர் பிரியப்படுவாரா? ஆண்டவர் பிரியப்படுகிற மாதிரி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுவோம். அப்படி பேசிட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் இனிமேல் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? நான் வந்து என்னுடைய வாயின் வார்த்தைகள் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாயின் வார்த்தைகள் நான் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன் அப்படி சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. அது தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தீர்மானத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ரெண்டாவது, வாட்ச் யுவர் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன். நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. வேர்ட்ஸ் நல்லா இருக்கணும், செயல்பாடுகளும் நல்லா இருக்கணும். வார்த்தை ஒன்று, செயல்பாடு வேறையா வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எதை சொல்கிறோமோ அதை செய்கிறவர்களாக இருக்கணும். வி ஷுட் டூ வாட் எவர் வி ப்ரீச் அப்படி சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ நீ வந்து ப்ரீச் பண்ணுறத, நீ பிரசங்கம் பண்ணுறத நீ வந்து கடைபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைபிடிக்கிறது, அது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. செயல்பாடுகள் நல்லா இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை வந்து என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அவர் ஆக்ஷன் ஷுட் பி வெரி குட் இன் த சைட் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நியூட்டனா ஐன்ஸ்டீனாப்பா ஏதோ ஒரு சொல்லியிருப்பார், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். யாருப்பா அது? நியூட்டன், ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்கார். ஐசக் நியூட்டன். அப்போ நம்ம செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு ஆமாம் ஈக்குவலான சமமான ஒரு எதிர் வினையும் வந்து என்ன பண்ணுது, இருக்குது அப்படி சொல்கிறார். ஸோ அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க இந்துக்கள் வந்து பூமராங் சொல்லுவாங்க, கர்மா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க. நம்ம பைபிள்லே வசனம் இருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து நம்ம எதை விதைக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எதிர்வினையும் நம்மளுக்கு வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நல்லதே நம்ம வந்து செய்தோம், நன்மை செய்ய மறவாதிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. டோன்ட் ஃபர்கெட் டு டூ குட் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம வந்து இருந்தோம்னா குட் திங்ஸ் வில் கம் டு அஸ். அப்போ நன்மைகள் நம்மை தேடி வரும். ஸோ நம்ம செய்கிறத பொறுத்து தான், நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்மளுக்கு பலன் உண்டு. ரோமர் 2:6 வாசிங்க. ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். நம்முடைய கிரியைகள்லாம் வந்து எப்படி, ரோமன்ஸ் 2:6 வாட் எவர் வி டூ
அக்கார்டிங் டு தட் காட் வில் ரிவார்ட் அஸ். ஹல்லேலூயா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். ஸோ அதனால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் யோபு 34:11 பாருங்கள். ஜோப் சாப்டர் 34 verse 11. யோபு 34:1. மனுஷனுடைய செய்கைகள் அவனவனுக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா. அவனவனுடைய நடக்கைக்கு தக்கதாக, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார். அதே மாதிரி சங்கீதம் 62:12 பாருங்கள். Psalms 62 verse 12. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஸோ நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ். யுவர் ஆக்ஷன்ஸ் ஷுட் பி குட் இன் த சைட் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பார்வையில் நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருந்தால் தான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம எதையோ பண்ணிவிட்டு, எதையோ பேசிட்டு, ஆண்டவரே எனக்கு இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேளும், கத்தாவே கத்தாவே அப்படின்லாம் சொன்னால் ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:14 நம்முடைய செயல்பாடு இப்படி இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:14 எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்கு இருக்கு? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நம்முடைய செயல்பாடு இப்படி இருக்கணும். நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கணும்? ஓடுகிறவர்களாக இருக்கணும். எதுக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும்? ஃப்ளீ ஃப்ரம் ஐடல்ஸ். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். நிறைய பேர் விக்கிரக ஆராதனையிலே வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ விக்கிரகம்னா என்ன அப்படின்னு. நிறைய ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காம எதெல்லாம் நம்ம தடுக்கிறதோ அதெல்லாம் வந்து விக்கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி காரியங்களெல்லாம் விட்டு விலகி ஓட வேண்டும். மொபைல் அப்படி இருக்கும். சில நபர்கள் அப்படி இருப்பாங்க. அந்த நபர் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறத மறந்துடுவோம். அவங்க வாயே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா தேனாக பேசுவாங்க. நல்லா வாயை திறந்தால் நிறையா ஊர் கதை, உலக கதை. சோதரர் சில பேர் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, விட்டா பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் அதனால் வந்து அதை தொல்லையாக வந்து என்ன பண்ணுவாங்க, நினப்பாங்க. அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் அவங்களோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. சில பேர் ரியாக்ஷனை முகத்தை சுழிச்சாலும், என்ன தான் எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தாலும், நான் சொல்கிறத முடிச்சு தான் ஆவேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் வாட்ச் அவுட் அவர் ஆக்ஷன்ஸ். வி ஷுட் நாட் கீப் ஆன் டாக்கிங் அண்ட் டிஸ்டர்பிங் அதர்ஸ். We should see the expression of others and we should stop talking. Hallelujah. ஸ்தோத்திரம். கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது சன்னி இருக்கான், அதனால தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், வாட் அவர் ஆக்ஷன்ஸ் ஷுட் பி. ஃபஸ்ட் ஆக்ஷன், வி ஷுட் ஃப்ளீ ஃப்ரம் ஐடல்ஸ். நம்ம வந்து விக்கிரகத்தை விட்டு விலகி ஓடணும். ரெண்டாவது, அந்த காரியத்தில், அந்த அதிகாரத்தில் நிறையா இருக்குது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சாதபடிக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எல்லாம் பயங்கரமாக வனாந்தரத்தில் ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போ எனக்கு கறி வேணும், பரோட்டா சால்னா வேணும், எனக்கு அது வெஜிடபிள் இருந்தால் நல்லாயிருக்கும், கிழங்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே கிழங்கு நல்லா கிடச்சிது, மரவள்ளி கிழங்குலாம் இல்லை, சீனி கிழங்கு இல்லை, அப்படி இப்படின்ட்டு வந்து ஒவ்வொன்றா சொல்ல பயங்கரமாக இச்சிக்கிறாங்க. வனாந்திரத்தில் போயிட்டுருக்கிறப்ப ஆண்டவர் வந்து ஒரு என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அப்படி போஷித்து கொண்டு போயிட்டுருக்கிறாரு. ஆனால் இவங்களோட இச்சை வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நம்மளோட ஆக்ஷன் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து 7வது வசனத்தில் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல் நீங்களும் ஆகாதிருங்கள். இந்த விக்கிரக ஆராதனை வந்துச்சுன்னா இப்படிலாம் வந்துடும். புசிக்கிறது, குடிக்கிறது, இதெல்லாம் இந்த விக்கிரக ஆராதனையில் திருவிழா டைமில் பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி நல்லா உட்காந்து ரவுண்டு கட்டி நல்லா சாப்பிடுவாங்க. பிரியாணி சாப்பிட்றது, ரவுண்டு கட்டி சரக்கு அடிக்கிறது, இதெல்லாம் விக்கிரக ஆராதனை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ வி ஷுட் வாட்ச் அவுட் தட். அதை ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அடுத்த 8வது வசனத்தில் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போயிட்டாங்க. ஏன்? வேசித்தனம் பண்ணதுனால. அடுத்த 9வது வசனத்தில் பரீட்சை பாராதிருப்போமாக. கிறிஸ்துவை பரீட்சை நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ஃப்ளீ ஃப்ரம் ஐடல்ஸ், ஸ்டாப் செக்ஸுவல் இம்மாரலிட்டி. அடுத்து வந்து வி ஷுட் நாட் டெஸ்ட் த லார்ட். நம்ம பரீட்சை பாராதிருப்போமாக. முறுமுறுக்காதிருங்கள் 10வது வசனத்தில்.
டோன்ட் கம்ப்ளைண்ட், டோன்ட் பி கம்ப்ளைனிங். முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று குற்றம் கண்டுபிடிக்கிறது, ஏதாச்சும் ஒன்று குறை கண்டுபிடிக்கிறது, முறுமுறுக்கிறது, இதே வேலையாக வச்சுருப்பாங்க. எவ்வளோ தான் நல்லா நீங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் இது சரியில்லை அப்படிம்பாங்க. அவன் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக பண்ண நினச்சாலும் இது சரியில்லைன்னு முறுமுறுப்பாங்க. எவ்வளோ தான் நல்ல கட்டிடம் கட்டியிருந்தாலும் இந்த இதை நீங்கள் எங்கே வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. பயங்கரம், எப்படியா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நிறையா சொல்லலாம், எனக்கு நிறையா நபர்கள் அது மாதிரி நான் பார்த்துருக்குறேன். அப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நம்ம பார்வைக்கு எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்க பார்வைக்கு குறை மட்டும்தான் தெரியும். ஸோ அது மாதிரி இன்னும் முறுமுறுக்கிற ஆளாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்திட்டு போனாலும் சரி, எங்களுக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, முறுமுறுக்கிறவங்க இருக்குதான். அப்படி முறுமுறுக்காதிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி. why are these things are written? எதுக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, we should be warned. நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். we should be careful not to do these things. இந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் நம்மளுக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்குது. அதனால் 12ஆம் வசனத்தில் இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு. எல்லாம் குறையெல்லாம் சொல்லுவான், வேசித்தனம் பண்ணுவான், விபச்சாரம் பண்ணுவான், எல்லாம் நான் நிற்கிறேன்னு சொல்லுவான். நீ நிற்கிறேன்னு சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஆண்டவர் எந்த நேரத்துலையும் உன்னை தட்டி விடலாம். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆக்ஷன்ஸ் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் அவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறார் திருஷ்டாந்தங்களாக. இப்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடு ஜெனசிஸ் சாப்டர் 39 verse 13 பாருங்கள். இப்படியும் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் கண்டிப்பாக. ஆதியாகமம் 39:13 யோசேப்போட செயல்பாடு பாருங்கள். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போயிட்டான். flee from sin, flee from sexual immorality. அந்த வேசித்தனத்துக்கு, விபச்சாரத்துக்கு, இந்த மாதிரி பாவங்களுக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆக்ஷன்ஸ் வந்து இப்படி, we should flee from sin. நம்ம பாவத்திலிருந்து விலகி ஓடுகிற யோசேப்பை போல விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9-10 வசனங்களை வந்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:9-10. ஸோ we all should stand before the judgment seat. நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கணும். அப்போ நம்ம சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். ஸோ அவர் ஆக்ஷன்ஸ், how our actions should be, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், நன்மையானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்கிற நாட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நம்முடைய ஜீவன் இந்த பாடிக்குள்ளே, இந்த கூடுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்போவும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கணும். அடுத்து வந்து 1 பேதுரு 1:17 நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும். 1 பேதுரு 1 Peter chapter 1 verse 17, பயத்துடனே நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், பேஸ்ட் ஆன் த ஃபியர் ஆஃப் காட். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லாதனால தான் இந்த உலகத்தில் எல்லா அக்கிரமங்கள், எல்லா குற்றங்களும் நடக்குது. தெய்வம் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நிச்சயமாக தண்டனை கொடுப்பாரு, அந்த தெய்வ பயமே இல்லை. அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. தெய்வ பயம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால தான் எல்லாம் குற்றம் செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, கற்பழிப்பு, நிறைய தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. தெய்வ பயத்தோடு நடந்து கொள்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது 1 பேதுரு 2:12 பாருங்கள். 1 பேதுரு 2:12, விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே
தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். நல் நடக்கையுள்ளவர்களாக. ஹல்லேலூயா. நல்ல குட் பிஹேவியர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா புறஜாதிகள் நம்மளை நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அந்த விஷயத்தில் இதில் அவங்க சரியில்லை, அதில் அவங்க சரியில்லைன்னு நமக்கு விரோதமாக பேசுகிற விஷயத்தில் அவங்க விரோதமாக பேசினாலும் நம்ம தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக தான் இருக்கணும்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, அவங்க எவ்வளோ விரோதமாக பேசினாலும் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவங்க உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்னதான் விரோதமாக பேசினாலும், என்னதான் இவர்களுக்கு தீமை செய்தாலும், இவங்க நம்மளுக்கு தீமை செய்யலை, இவங்க நல்லது தான் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படி சொல்லி உண்மையிலே இவங்க ஆராதிக்கிற தேவன் நல்லவர் அப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும், நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 3:16 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரும் நிறையா கேரக்டர் ஃபார்மேஷன் தான் இங்கே ஃபுல்லாக நிறையா நம்ம எப்படி இருக்கணும், உபத்திரவ காலத்தில் எப்படி இருக்கணும்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களா இருங்கள். நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? பேஸ்ட் ஆன் குட் கான்ஷியன்ஸ். ஹல்லேலூயா. நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். அவங்க நம்மளை தூஷிக்கிறவர்களாக இருக்கலாம், விரோதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம நல் மனசாட்சி உடையவர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ் தான், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் நமக்கு வேணும் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படி தான் நடந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 1:24 வாசிங்க. கலாத்தியர் 1:24. என்னை பற்றி பார்த்தீங்களா, உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னார். உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய நல் மனசாட்சி பற்றி தே ஷுட் க்ளோரிஃபை காட் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி வாழ்ந்துட்டார். ஹி லிவ்டு லைக் தட். அப்போஸ்தலன் பால் லிவ்டு லைக் தட். அவரை குறித்து தே க்ளோரிஃபைடு காட் அபவுட் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் அப்போஸ்தலன் பால். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செயல்பாடுகளை குறித்து யாரை மகிமைப்படுத்துகிறாங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்படி என்ன செஞ்சார்? 23ஆம் வசனத்தில், முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது நம்மளை துன்பப்பட விசுவாசிகள் எங்கே இருந்தாலும் போய் கொலை செஞ்சிருவான், கொன்றுவான். ஸோ அப்படி விசுவாசிகளை தேடி தேடி போய் கொலை செய்தவனே, நம்மை அழிக்க தேடின விசுவாசத்தை இப்போ என்ன பண்ணுறான்? இந்த விசுவாசம், இந்த ஃபெய்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சவன் அந்த ஃபெய்த்தை பற்றி என்ன பண்ணுறான்? பிரசங்கம் பண்ணுறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி அவனை பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக தேவனை தான் மகிமைப்படுறான். க்ளோரி டு காட் அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலன் பால் சேஞ்ச்டு ஹிம்செல்ஃப், காட் சேஞ்ச்டு ஹிம் அப்படி சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை மாற்றினார், பவுலை மாற்றினார். இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 9:11 அவர் கடைசி லைனை மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ என்ன பண்ணுறாரு? ஆக்ட்ஸ் 9:11 லாஸ்ட்டு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ பாருங்க, அவன் இப்பொழுது பிரசங்கிக்கிறான் அப்படின்னு இங்கே பார்த்தோம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஸோ அப்போ இதை பார்க்கும் பொழுது யாரை மகிமைப்படுத்த தோணும்? நிச்சயமாக கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் நிமித்தமாக ஜனங்கள் யாரை மகிமைப்படுத்துவாங்க? தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால், நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் நிமித்தமாக ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக, பிரசங்கிக்கிறவர்களாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய ஆக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். இன்னும் நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ரெவலேஷன் சாப்டர் 22:11 and 12 வெளிப்படுத்தல் 22:11-12 பாருங்கள் நம்முடைய செயல்பாடுகள். ஓகே. அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும்
பரிசுத்தமாகட்டும். யோசேப்பு பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த பாவத்துக்கு விலகி என் ட்ரெஸ்ஸு போனாலும் பரவாயில்ல, ஆடை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆண்டவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பரிசுத்தமாக இருந்தார். அவர் இன்னும் பரிசுத்தமானார் தன்னுடைய வாழ்க்கையில். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். எப்படி நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்மளுக்கு ரிவார்டு உண்டு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், இன்னும் நீதி செஞ்சால் இன்னும் பரிசுத்தமான, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயம் பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன், இப்படி நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய ஆக்ஷன்ஸ் வந்து பரிசுத்தம் உள்ளவர்கள் செய்கிற ஆக்ஷன்ஸாக இருக்குதா? நம்முடைய செயல்பாடுகள் பரிசுத்தம் உள்ளவர்கள் செய்கிற செயல்பாடுகளாக இருக்குதா? நீதி உள்ளவர்கள் செய்கிற செயல்பாடுகளாக இருக்குதா? அப்படின்னா நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் ரோமர் 12:2 நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ரோமர் 12:2 படி இருக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த தரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. போதும், அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எது பிரியமாக இருக்குதோ அதை ஆராய்ந்து அதை செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. என்ற மச்சான் ஒரு சண்டே லீவ் போட்டு தேட்டருக்கு வாடா அப்படின்னா, ஹாலிடேயில் போய் என்னடா சர்ச்சில் போய் உட்காந்துட்டு என்ன அங்கே என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ அங்கே என்ன உனக்கு கிடைக்க போகுது, வா ஒரு நாள் என் கூட படத்துக்கு வா அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஒரு வாரம் தானே படத்துக்கு போயிட்டு வரலான்ட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அந்த வேர்ல்ட்லி ப்ளஷரில் தான் இருக்கிறீங்க. இன்னும் இந்த உலகம் கொடுக்குற இன்பங்களை விட்டு நீங்கள் இன்னும் வெளியில் வரலன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? நண்பர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அவங்க பின்னால் போகிறவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்கிறார். இந்த ரோமர் 12 நம்ம 9 21 முடிய உள்ள வசனங்களை நம்ம என்னவா வாசிப்போம்? மாரல் கன்ஃபஷனாக வாசிப்போம். ரோமன் சாப்டர் 12 verse 9 to 21 we read it as moral confession. அங்கே வந்து இருப்பதாகன்னு இருக்கும். நம்ம அப்படி இருப்போம்னு வாசிப்போம். முதல்ல அப்படிலாம் நம்ம செஞ்சோம். இதெல்லாம் நம்முடைய ஆக்ஷன்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி ஒரு நல்ல ஒரு கூட்டம் இருக்கும். நம்மளை நேசிக்கிறவர்கள் அதிகமாக ஆவார்கள். அல்லேலூயா. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக இருக்கணும். மாயமில்லாத அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அன்பு வந்து என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டு நம்முடைய அன்பு வந்து என்ன பண்ணிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அப்படிலாம் வந்து நம்ம மாயமற்ற அன்பு உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அப்படியே நீங்கள் 9 21 முடியல வசனங்கள்லாம் வாசிங்கன்னா நிறைய செயல்பாடுகள், so many actions are there. We should follow those actions. நம்ம அந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செவி கொடுக்கிறவராக இருப்பார். இதே ரோமர் 15 1-2 வசனங்களை வாசிப்போமா? நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ரோமர் 15 chapter 15 verse 1 and 2. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அல்லேலூயா. ஸோ நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களுடைய பக்தி விருத்தியை பாதிக்குதா இல்லை வளர்க்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. மற்றவருடைய பக்தி விருத்தியை இஸ் அவர் ஆக்ஷன் எடிஃபையிங் அதர்ஸ் அப்படி சொல்லி நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும். நம்முடைய செயல்பாடு மற்றவர்களை பக்தி விருத்தி உண்டாக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. ஸோ மற்றவருடைய பக்தி விருத்தி என்னாலும் நம்முடைய செயல்பாடுகள்னால பாதிச்சிடவே கூடாது. என்னடா இவனா இப்படி இருக்கிறான், இங்கே வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, ஆனால் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பின்மாற்றமாக போயிடக்கூடாது. அல்லேலூயா. தேவனை விட்டு போயிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி செயல்பாடுகள் நமக்குள்ளே நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். வி ஷுட் வாட்ச் அவுட் அவர் ஆக்ஷன்ஸ். நிறையா காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி 1 பேதுரு 1:15-16 அதில் வந்து நம்முடைய ஆண்டவர் வந்து பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் எல்லாவற்றிலும்
பரிசுத்தராக இருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ எல்லா காரியத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். எல்லாத்துலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மெசேஜ் யூடியூப்லேயும் நம்ம வந்து போடுவோம், நீங்கள் வந்து கேட்கனாலும் கேட்டுக்கலாம். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் திரும்ப ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னா நம்முடைய ஆக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் வந்து நம்மளுக்கு ரிவார்டு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதான் வந்து சொன்னேன், முதலாவது சொன்னேன் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும் அப்படி சொன்னேன். அப்புறம் பாவத்திற்கு விலகி யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும் அப்படி சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக அந்த செயல்பாடு நல்லா இருக்கும். எந்த குற்றமும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால தான் குற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து வந்து நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்கணும். நல் மனசாட்சி உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நம்மளுடைய நடக்கைகள் இருக்கணும். அப்படின்னு நம்ம விரோதிக்கிறவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க, நம்ம தூஷிக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நல் மனசாட்சி உள்ளவர்களாக அவர்கள் நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். பிலிப்பியர் 2:15-16 பாருங்கள். பிலிப்பியர் 2:15-16 கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி மத்தியில் நம்ம வந்து வாழ்கிறோம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. முறுமுறுக்கக்கூடாது. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சந்ததி அப்படி தான் இருக்குது. கோணலும் மாறுபாடுமா வந்து என்ன பண்ணுது இருக்குது. அவங்களுக்கு முறுமுறுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எல்லாவற்றையும் குறித்து முறுமுறுக்காமல் இருங்க. தர்க்கீப் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறவங்களாம் வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சில நேரம் நம்முடைய சர்ச்சிலே வந்து ஒருத்தரோட ஐடியாவுக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்கிறது. நான் சொல்லிட்டேன்ல இது மாதிரி தான் வந்து செய்யணும் அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமாக வந்து இருக்காது. நம்முடைய செயல்பாடு எப்படி சர்ச்சிலையும் சரி வெளியும் சரி விட்டு கொடுத்து போகிறவங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்களா, சமாளிக்கிறவங்களா, மேனேஜ் பண்ணிக்கிறவங்களா, இப்படிலாம் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு டெம்பரா அப்படி நான் எதுக்கும் வளைய மாட்டேன், இப்படி தான் கம்பி மாதிரி நிற்பேன். அது என்ன கம்பி, நிறைய விளம்பரம்லாம் வருமே, டிஎம்டி கம்பிகள். இந்த டிஎம்டி கம்பி மாதிரி நான் வந்து அந்த கம்பி கூட சில நேரம் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் வளைஞ்சிருவேனே. ஸோ அது மாதிரி நான் நிற்பேன்ட்டு நிற்கக்கூடாது. ஸோ வளைந்து கொடுத்து போகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய செயல்பாடுகளை குறித்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அம்மா ஒரே இதில் அப்படி நின்னோன்னா இவெல்லாம் கிறிஸ்தவனான்றுவாங்க, இவெல்லாம் கிறிஸ்தவ ஃபாலோ பண்ணுறவனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தேவனை தூஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மை குறித்து மக்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய ஆக்ஷன்ஸு இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துடலாம். வாட்ச் யுவர், நெக்ஸ்ட் லெட்ரு வந்து டி, வாட்ச் யுவர் தாட்ஸ். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ வி ஷுட் வாட்ச் அவுட் அவர் தாட்ஸ். நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனைகளாக இருக்குது அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம வந்து எல்லாத்து குறித்தும் எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் சிந்தையில் இதெல்லாம் அப்படி நடக்குமா, இதெல்லாம் அப்படி ஆகுமா அப்படின்ட்டு சிந்தை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணது ஒன்று, ஆனால் இவரோட மனசில் ஓடுறதெல்லாம் வேறு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு வந்து என்ன பண்ண மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. We may pray for everything, each and everything. We may pray for everything, but what's our thoughts in our mind, what we are thinking, what about our thoughts? Those thoughts should be very good. Hallelujah. நம்ம சிந்தனைகள்லாம் நல்லா இருந்தால் தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தாட்ஸ் உடையவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. அந்த மைண்ட் செட், கிரைஸ்ட் மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கணும்.
கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. கிறிஸ்துவில் என்ன சிந்தை இருந்துச்சு? அவர் வந்து டிவைன் பர்ஸ்பெக்டிவ் அவர்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாகவே எல்லாவற்றையும் செய்தார். அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவோடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துகிற வண்ணமாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி சிந்தனை தான் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய செயல்பாடும் அப்படி தான் வந்து இருந்துச்சு. நம்ம எதை சிந்திக்கிறோமோ, வாட் எவர் வி திங்க், வாட் எவர் வி ஆர் திங்கிங் ஆஃப், இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் அவர் ஆக்ஷன்ஸ். அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடில் அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய திங்கிங் வந்து எப்படி இருக்குதோ அதுதான் வந்து நம்முடைய செயல்பாடாக மாறும். ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் வந்து படிப்பை குறித்து நல்லா சிந்திச்சுட்டே இருக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்டை குறித்து நல்லா சிந்திச்சுட்டே அந்த சப்ஜெக்ட் நல்லா படிப்பீங்க. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக, இது எனக்குன்னு வந்து வாட்சிருக்குது பாரு, இது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது, இது என்ன கான்செப்ட் அப்படி இப்படின்ட்டு அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தலையில் நின்னாலும் அந்த கான்செப்ட் கடைசி வரை உங்களுக்கு புரியாது. ஸோ நம்மளோட சிந்தனை ரொம்ப முக்கியம். அதை குறித்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் வேணும். பாசிட்டிவ் பர்செப்ஷன் வந்து இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், வந்து செய்ய மாட்டோம், அது நம்மளுக்கு ஒத்தே வராது, அப்படி ஆகிடும். ஸோ அது வந்து இங்கே நம்ம ஆராதனைக்கு வர்றப்போய் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே ஆராதனைக்கு வரும்போது, இல்லை எங்கே நீங்கள் உங்கள் லோக்கல் சர்ச்சில் போய் ஆராதனை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் உங்களுடைய பாஸ்டரை குறித்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வச்சுருக்கணும். பாஸ்டரை குறித்து நல்ல எண்ணம் இல்லைன்னா எப்படி நீங்கள் வந்து உண்மையாக ஆராதிக்க முடியும்? ஆராதிக்க முடியாது. என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு, இது ஒரு பாட்டுன்னு எடுத்து ஆராதனைக்கு பாடிக்கிட்டு இருக்காரு பார், இது ஆராதனைக்கு பாடுற பாட்டா, இது என்ன, இவர் ரொம்ப யோக்கியமாக இப்படிலாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த பாஸ்டரை குறித்து தவறான எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சுன்னா உண்மையாக நீங்கள் வந்து ஆண்டவர் ஆராதிக்க முடியாது, உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. இது நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, அந்த பாஸ்டரை குறித்து கண்டிப்பாக நல்ல எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வந்து படிக்கிறப்போ அந்த ஸ்டாஃபை குறித்து நல்ல எண்ணம் இருக்கணும். அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு பிடிக்கணும், அப்படின்னா தான் அந்த சப்ஜெக்டும் உங்களுக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? அந்த ஸ்டாஃபை பிடிக்கல அப்படின்னா அந்த சப்ஜெக்டை பிடிக்காது. எனக்கு வந்து என்னென்னா, ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது, மேக்ஸ் டீச்சர்ஸ் பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. எல்லாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வர்றாங்கடா, புரியாத லாங்குவேஜை புகுத்துறாங்க பாரு அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவேன், இங்கிலீஷையும் ஹேட் பண்ணுவேன், மேக்ஸ் கான்செப்ட் புரியுதா, இது உள்ளே போகுதா, ஒன்றும் போக மாட்டேங்குது, இதை போட்டு ஏற்றுறாங்க பாரு, இனி என்ன தான் நீ கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாலும் இது உள்ளே போக மாட்டேங்குது, இதை போய் எடுத்து படிக்கிறாங்க பாரு. சதீஷ் பார்த்து சிரிக்கிறான், அவன் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ பார்த்தா மேக்ஸ் டீச்சரு இங்கிலீஷ் டீச்சரும் பிடிக்காது, அந்த சப்ஜெக்டில் தான் மார்க்கும் கம்மியாக இருக்கும். இங்கிலீஷ்லேயும் மார்க் கம்மியாக இருக்கும், மேக்ஸ்லேயும் மார்க் கம்மியாக இருக்கும். அந்த டீச்சரை பிடிக்கணும், அந்த டீச்சரை பிடிச்சாதான் அவங்க சொல்லி கொடுக்குறத நீங்கள் விரும்பி கேட்பீங்க. ஓகே, சரி, சூப்பர், நல்லா அப்படின்ட்டு. அது டீச்சரை பிடிக்கலன்னா அந்த சப்ஜெக்டும் நீங்கள் ஃபெயில் கூட என்ன பண்ணிடுவீங்க, ஆகிடுவீங்க. ரொம்ப இதில் ரொம்ப நம்ம சிந்தை எப்படி இருக்குது, அந்த டீச்சரை குறித்து நம்மளுடைய தாட்ஸ் என்ன, அந்த வர்ஷிப் லீடரை குறித்து நம்மளுடைய தாட்ஸ் என்ன, அப்படிலாம் நம்ம தாட்ஸ் தான் வந்து நம்மளை உண்மையாக ஆராதிக்க வைக்கும். அல்லேலூயா. உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வைக்கும். ஸோ பாஸ்டர் குறித்து நல்ல எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். அப்படி இல்லைன்னா நான் ஒன்று ஓப்பனாக சொல்லிடுறேன், பாஸ்டர் குறித்து நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேறு சர்ச்சு போய் ஆராதனை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய ஆராதனை கண்டிப்பாக இங்கே உண்மையாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கும்போது உண்மையாக என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். நான் அதை வந்து ஓப்பனாக சொல்லேன், என்கிட்ட வந்து ஆளே இல்லைன்னாலும் பரவாயில்ல, பாஸ்டர் குறித்து நல்ல எண்ணம் இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே வந்து என்ன பண்ணாதீங்க, ஆராதிக்காங்க. நீங்கள் உங்கள் எந்த பாஸ்டர் குறித்து நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குதோ அந்த பாஸ்டரோட சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக ஆராதனை செய்யலாம். இதை நீங்கள் காயப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் உண்மை இது தான். சரிங்களா? நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன், நிறைய பேர் என்னை நேசிக்கிறவங்க இருக்கிறீங்க, நிறையா ஃபேமிலிஸ் வர ஃபேமிலிஸ் எல்லாம் என்னை வந்து நேசித்து தான் வர்றீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு அப்படி வந்து தோணலாம், நல்ல எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆராதனை உண்மையாக இருக்காது, அது வந்து அக்செப்டபுளாக இருக்காது, ஆண்டவருடைய பார்வையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையாக கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ சிந்தனைகள், எண்ணங்கள்
நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனையோடு ஆலயத்துக்குள்ளே வந்து ஆராதிச்சிங்கன்னா அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவர் அந்த ஆராதனை என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ அதில் ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். இன்னும் அவருடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப தாழ்மையாக இருந்துச்சு. he was very humble in his thoughts. ரொம்ப தாழ்மையான சிந்தை கொண்டவராக இருந்தார். எல்லாம் ஒரு குஷ்டரோகியை பார்த்தாலும் மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. ஸோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறவராக அவர் வந்து இருந்தார். இப்போ அவரோட சிந்தை எப்படி இருந்தால் இப்படி ரொம்ப கீழானவர்களையும் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ரொம்ப ஜென்டிலாக வந்து இருந்தார், சாந்த குணமுள்ளவராக இயேசு இருந்தார். அவருடைய தாட்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. ஹி வாஸ் வெரி ஜென்டில் இன் ஹிஸ் தாட்ஸ். அவருடைய சிந்தையிலையும் ரொம்ப சாந்தமாக அவர் இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். இதே அந்த பிலிப்பியர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை பாருங்கள். 2வது வசனத்தில் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்கிறார். பிலிப்பி சபைக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லாரும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இசைந்த ஆத்துமாக்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இசைந்த ஆத்துமாக்களாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க? நிறைவாக்குங்க. 3வது வசனத்தில் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். உங்களுடைய சிந்தனையில் இப்படி என்ன இருக்கணும்? வீண் பெருமை, வாது, இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. நம்முடைய ஆக்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படி சொல்ல. இங்கிலீஷில் வந்து இந்த 3வது வசனத்துக்கு இங்கிலீஷில் எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ், பி ஹம்பிள், ஸ்டே ஹம்பிள் அப்படி சொல்லப்பட்டு தாழ்மையாக இருங்க. ஒன்றையும் வாதினால் வீண் பெருமை. வீண் பெருமை நிறையா பேர் வந்து அவங்க செய்கிற காரியங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும், கவர்ந்து இழுக்கணும், நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த வீண் பெருமை, வீண் புகழ்ச்சி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து செய்வாங்க. அப்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹம்பிள் ஹார்ட்டோடு நம்ம வந்து எல்லாத்தையும் செய்கிறோம். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அந்த இந்த 26 ஜனவரி 26 சுதந்திர தினத்தப்போ நம்ம உபவாச ஜபம் KK நகர் ஏஜ்ல வச்சு நடந்துச்சு. அங்கே சீஃப் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்து அழைக்கப்பட்ட நம்ம டேவிட் லின்சி பாஸ்டர். அவங்கள்ட்ட அந்த கூட்டம் முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட நின்று பேசினேன். அப்போ எல்லாத்துலேயும் அவங்க நல்லா பேசுவாங்க. அதனால் நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நின்று சாப்பிட்ற நேரத்தில் அவங்களோட நின்று பேசிகிட்டு இருக்கப்போ அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னேன், உங்கள் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எடிஃபைங்காக இருந்துச்சு, ரொம்ப மாற்றத்தை கொடுக்குறதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்லிவிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 2 காரியத்தை வந்து சொன்னாங்க. அது ஏற்கனவே மற்றவங்க சொன்னது தான், ஆனால் அந்த டைமில் அவங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இந்த பிரசங்கத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்முடைய மைண்டு வந்து எப்படிப்பட்ட மைண்டாக இருக்கணும், நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும், நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி வந்து என்ன பண்ணார், அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்முடைய மைண்டு வந்து சிக்கன் மைண்டாக இருக்கக்கூடாது, ஈகிள் மைண்டாக இருக்கணும். அவர் மைண்டு, அவர் தாட்ஸ் ஷுட் பி ஈகிள் தாட்ஸ், நாட் சிக்கன் தாட்ஸ். அப்படின்னு சிக்கன்னா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கனக்குள்ளே தான் ஒரு சர்க்கிளுக்குள்ளே இறைய தேடும், அங்கே தண்ணி குடிக்கும், அப்படி கொத்திக்கிட்டு இப்படி ஒரு குறுகிய வட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணும், அந்த சிக்கன் வந்து இருக்கும். சிக்கன் மைண்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் ஈகிள் மைண்டு வந்து அது வானத்தில் பறந்து, ஈகிள் மைண்டு வானத்தில் பறந்து எல்லாவற்றையும் வந்து என்ன பண்ணுது, பார்க்குது. பார்த்துட்டு தனக்கு பிடிச்ச ஒரு இறைய போய் வந்து என்ன பண்ணுது, தேவையான ஒரு இறைய போய் எடுத்து வந்து சாப்பிடுக்கிறதா இருக்குது. ஸோ நம்முடைய மைண்டு அப்படி இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் வந்து சிக்கன் மாதிரி குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்முடைய எண்ணங்கள் வந்து என்ன ப்ராட் மைண்டடாக வந்து நம்ம வந்து இருக்கு. ஈகிள் மைண்ட், ப்ராட் மைண்டாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணார், சொன்னார். அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருக்குது. சில காரியங்கள் நம்ம வந்து சிக்கன் மைண்டடாக தான் இருக்கிறோம், இன்னும் நேரோ மைண்டடாக தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஒரு ப்ராட் மைண்டடுக்கு நம்ம இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அது எனக்கு உணர்ச்சி. இன்னொன்று வந்து சொன்னார், நம்ம வந்து
லயன்னா லயன் மாதிரி இருக்கணும், ஷீப்னா ஷீப் மாதிரி இருக்கணும், ஆடுனா ஆடு மாதிரி இருக்கணும், சிங்கம்னா சிங்கம் மாதிரி. ஒரு குரூப் ஆஃப் அந்த ஃப்ளாக்ஸ் ஆஃப் ஷீப், அதில் வந்து ஆட்டு மந்தையில் வந்து ஒரு சிங்கக்குட்டி வந்து மாட்டிக்கிச்சு. அந்த சிங்கக்குட்டி வந்து ஆட்டுக்குட்டிகள்னால் என்ன செய்யுமோ அதை வந்து கற்றுக்குச்சு. ஸோ ஆட்டுக்குட்டியாகவே தன்னையும் நினச்சிக்கிச்சு. அந்த சிங்கக்குட்டியாக இருந்தாலும் அது ஆட்டுக்குட்டிகள் மத்தியில் இருக்கிறதுனால அது வந்து அதை தன்னையும் ஒரு ஆடாகவே நினச்சி அப்படியே வந்து என்ன பண்ணுது, புல்லை மேய்கிறது. இப்படி அது என்னெல்லாம் செய்தோ, அது என்னெல்லாம் சாப்பிடுதோ, ஆடுகள் என்ன அதை வந்து என்ன பண்ணுது, சாப்பிட ஆரம்பிக்கும். அது மைண்டு வந்து அப்படியே ஆடு மைண்டாக வந்து என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு, ஷீப் மைண்டாக மாறிடுச்சு. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சிங்கம் வந்து வேகமாக ஓடுறத பார்க்க, என்னடா இது நம்மளை மாதிரியா இருக்கான், செம்ம ஸ்பீடாக ஓடுறான், இவங்கெல்லாம் அப்படி ஓட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது பார்க்குது. அடுத்த நாள் வந்து அது வேகமாக ஓடி ஒரு ஆட்டை வேட்டையாடி சாப்பிடுது. நம்ம எப்படி நம்ம குரூப்லேயே ஒரு ஆளை வேட்டையாடி சாப்பிட முடியும், நம்ம அப்படி கிடையாதே அப்படி சொல்லிட்டு இது வந்து நினைக்கிது. அப்புறம் தான் வந்து அதுக்கு புரியுது, நம்ம வந்து ஆட்டோட சேர்ந்தவங்க இல்லை, நம்ம சிங்கத்தோட சேர்ந்தவங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுது தெரிய வருது. ஸோ அப்போ அது மைண்டு வந்து அப்புறம் தான் வந்து மாற ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தோடு அது போக ஆரம்பிச்சிது. அப்புறம் வேட்டையாடி அது அதோட இனத்தோடு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். நம்ம வந்து ஷீப் மாதிரி இருக்கிற டெவில் பீப்புளோட, டெவிலிஷ் பீப்புளோட, டெவிலிஷ் தாட்ஸ் உள்ளவங்களோட நம்ம வந்து சேர்ந்துட்டு அந்த மாதிரி கார்னல் மைண்ட் உள்ளவங்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, மாறிடக்கூடாது. அல்லேலூயா. மாம்ச கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்களாக, மாம்சக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு அப்படி வந்து நம்ம இருக்கணும். ஆவிக்குரியவர்களாக நம்ம வந்து ஆவிக்குரியவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு ஃபெல்லோஷிப், எல்லாமே ஆவிக்குரியவர்களோடு நம்ம இணைந்து செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய செய்கையில், நம்முடைய சிந்தனைகள், செயல், எண்ணங்கள் எல்லாவற்றிலும் பிரியப்படுகிறவராக ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்ம என்ன எண்ணத்தில் இவங்களோட ஃபெல்லோஷிப் வச்சுருக்கோம், நம்முடைய என்ன சிந்தையில் இவங்களோட ஃபெல்லோஷிப் வச்சுருக்கோம், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கார்னல் மைண்டாக இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் மைண்டாக இருக்குதா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம எல்லாருக்கும் வேணும். டிவைன் பர்ஸ்பெக்டிவ் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஒரு சில மைண்டு வந்து நம்ம வேதாகமத்தில் நான் வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு சில மைண்டு நம்மளுக்கு வேணும், ஒரு சில மைண்டு நமக்கு வேண்டாம். அதை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்துடலாம். வேணுங்கிற மைண்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்ப்போம். எந்த மாதிரி சிந்தைகள் நமக்கு வேண்டும் அப்படின்னா, சங்கீதம் 41:1 வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஹவ் அவர் தாட் ஷுட் பி, ஹவ் நம்முடைய வி ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட், நம்ம எதை குறித்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா, 41:1 சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணத்திலிருந்து, நம்முடைய சிந்தையிலிருந்து சிறுமைப்பட்டவர்களை ஒரு நாளும் அகற்றிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையுள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ரெண்டாவது, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 8:5, நீதிமொழிகள் 8:5 புத்தியுள்ள சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும்? வைஸ் தாட்ஸ், வி ஷுட் ஹேவ் வைஸ் தாட்ஸ், புத்தியுள்ள சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது அதே ப்ராவர்ப்ஸ் 11:2 பாருங்க, 11:2 தாழ்ந்த சிந்தை, ஹம்பிள் தாட்ஸ், அவர் தாட் ஷுட் பி வெரி ஹம்பிள், தாழ்மையான, அதுதான் வந்து கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. அவருடைய சிந்தையில் என்றைக்குமே மேட்டிமையே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிந்தையெல்லாம் பெருமையான சிந்தையா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. பெருமை அப்படிங்கிறது அதுக்கு எதிர்த்துன்னு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ப்ரவுட் தாட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஹம்பிள் தாட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கணும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த ரோமர் 8:6 பாருங்க, ரோமன் சாப்டர் 8:6 ஹவ் அவர் தாட் ஷுட் பி, ஆவியின் சிந்தையுள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆவியின் சிந்தை தான் நம்மளுக்கு, ஆவியின் சிந்தையுள்ளவர்களாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஜீவனும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுன்னா ஆவியின் சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களோடு நல்ல சமாதானமாக இருக்கணும். நம்மளை தூஷிப்பாங்க, நம்ம விரோதிப்பாங்க, நம்மளை பற்றி எல்லாம் பற்ற வைப்பாங்க, அப்படிலாம் வந்து இருந்தாலும் நம்ம ஆவின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக, ஆவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து ரோமர் 12:16
ரோமர் 15:6 ரெண்டுலையுமே ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஏக சிந்தை, ஒரு மனதாக இருக்கணும், யூனிட்டி. நம்முடைய சிந்தையில் வந்து வேற்றுமை இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தை ஒரே சிந்தை, ஏக சிந்தை. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தான் ஏக சிந்தை. ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சாலும் என்ன நினைச்சாலும் நம்முடைய தாட்ஸு சிந்தைகள் எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக நிச்சயமாக இருக்கணும். அதுதான் வந்து ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேணும். அப்படின்னு என்ன மாதிரி சிந்தையெல்லாம் நமக்கு வேண்டாம், எதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். சாம்ஸ் 66:18 பாருங்கள். சங்கீதம் 66:18 அக்கிரம சிந்தை நம்மளுக்கு வேண்டாம். அக்கிரம சிந்தை வச்சுருந்தோன்னா ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை செவி கொடார், நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அக்கிரம சிந்தை நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 21:27 பாருங்கள். நீதிமொழிகள் 21:27, ப்ராவர்ப்ஸ் 21:27 துர்ச்சிந்தையோடு செலுத்துறது. துர்ச்சிந்தை, கெட்ட சிந்தை. we should not have these thoughts. ஓகே, இந்த மாதிரி சிந்தனைகள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, துர்ச்சிந்தை இருக்கக்கூடாது. அடுத்து வந்து லூக் சாப்டர் 1:51, லூக்கா 1:51 பாருங்கள். அகந்தையுள்ள சிந்தை, அகந்தையுள்ள சிந்தை நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது. இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, சிதறடிக்கிறார். ஆரகண்ட் தாட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. we should not have arrogant thoughts. அகந்தை மாதிரி சிந்தை இருக்கவே கூடாது. ரோமர் 11:20, ரோமன்ஸ் சாப்டர் 11:20 பார்த்தீங்கன்னா மேட்டிமையான சிந்தை, மேட்டிமையான சிந்தை ஆண்டவர் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். மேட்டிமையான சிந்தை நமக்கு இருக்கவே கூடாது. ஓகே, அடுத்தது எபேசியர் 4:17 பார்த்தீங்கன்னா வீணான சிந்தை. வீணான சிந்தை இது நிறைய பேருக்கு வந்து இருக்குது. வீணான சில காரியங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீணான சிந்தை, தேவையில்லாத காரியங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சிந்தையெல்லாம் வீணான சிந்தை வேண்டாம். கொலோசியர் 2:19 மாம்ச சிந்தை வேண்டாம். மாம்ச சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குடைய அந்த ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிறது, இதே பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தை நமக்கு வேண்டாம். 1 தீமோத்தேயு 6:5 வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தை வேண்டாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:17 இருமாப்பான சிந்தை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:17 இருமாப்பான சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாப்பா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் என் ஜபத்துக்கு ஆண்டவர் செவி கொடார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. தெய்வ எண்ணங்கள், தெய்வ சிந்தனைகள் நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். நம்முடைய சிந்தனையிலையும் மேட்டிமை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனையிலையும் தாழ்மையாக தான் நம்ம இருக்கணும். நம்முடைய செயல்பாடும் தாழ்மையாக தான் இருக்கணும், சிந்தையும் நம்ம தாழ்மையாக தான் இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் மைண்ட் செட். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் மைண்ட் செட் வந்து அதுதான், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை அதுதான். பெருமை ஒரு நாள் நமக்குள்ளே வந்து விடக்கூடாது. ஸோ 2 காரியத்தை நம்ம இந்த வாரத்தில் பார்த்துருக்குறோம். we should watch out our actions, we should watch out our thoughts. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ், வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், செயல்பாடுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சிந்தனைகள், எண்ணங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. நம்முடைய ஜபத்தை கேட்கறதுக்கு எந்த தடையும் இருக்காது. நம்ம ஒரு மாதிரி பேசுகிறது, ஒரு மாதிரி நடந்துக்கிறது, நம்முடைய எண்ணங்கள்லாம் வித்தியாசமாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம். ஆனால் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறப்ப மட்டும் கத்தாவே கத்தாவேன்னு பயங்கரமாக அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுற, அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு மாயமான ஒரு வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். வார்த்தை சரியில்லை, ஆக்ஷன் சரியில்லை, தாட்ஸு சரியில்லை, ஆனால் ப்ரேயர் மட்டும் குறையிறதே இல்லை, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிட்டே வரும்போது நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக ஆண்டவர் கேட்டு நம்மளுக்கு
ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாய்ப்பிற்காக, நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து ஆண்டவரே இப்பொழுது வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்தீர். நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்த உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேத பகுதியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. என்னோட செயல்பாடுகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா சிறந்ததாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், உமக்கு ஏற்றதாக இருக்கணும், உமக்கு பிரியமானதாக இருக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்படி ஆண்டவரே எங்களுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் எங்களுடைய வார்த்தைகளும் இருந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிச்சயமாக நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜபத்துக்கு பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, இதை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை பேச, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு ஏதுவான செயல்பட ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு ஏதுவான எண்ணங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக ராஜா. அல்லேலூயா. ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க கத்தர் உதவி செய். எல்லா மாம்ச சிந்தையும் எங்களை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. மாம்ச சிந்தை, அகந்தையான மேட்டிமையான சிந்தைகள் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை விட்டு அகற்ற கத்தர் உதவி செய்வீராக. கத்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உணர்த்தப்பட்டவர்களாக ஆண்டவரே, ஒரு மாற்றம் அடைந்தவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஸ்தலத்தை விட்டு கடந்து செல்ல நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முடிந்தவுடன் நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் யூத் மீட்டிங் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையோடு கூட கத்தர் இடைபடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் பல புதிய காரியங்களை உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக ராஜா. உமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலவீனத்தோடு, சோர்வோடு ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா வியாதிகள் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக, சோர்வுகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோம்பேறித்தனத்தை எல்லாம் அகற்றி போடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய பலத்தால் இடை கட்டி கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. எல்லா பலவீனங்களும் நீங்கி உடைய பிள்ளைகள் உற்சாகமாக காணப்படுவார்களாக. இந்த வாரத்துக்கு தேவையான பலனை எல்லாம் இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உண்மை ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பலத்தால் இடையிட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்வார்களாக ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் என்னிடைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.